நான் ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரீசன் உண்மையை சொல்லணும். எங்கள் அப்பா காங்கிரஸில் இருந்தார், அந்த சூழலே வளர்ந்தேன், அதனால எனக்கு அதில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. அதை நான் வந்து டினையே பண்ணுறது இல்லை. நான் எல்லாம் மற்றவங்களாம் சொல்லுவாங்க, நான் வந்து எதுக்கு டிஎம்கேல சேர்ந்தா, சிலர் சொல்லுவாங்க நான் பிறக்கும் போதே பெரியாரை படிச்சுட்டு அங்கே வந்து சேர்ந்தேன். அதெல்லாம் பொய். நீ யாரையாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி யாரையாவது நீ கடைசியாக படித்த புக்கை சொல்லாதான் உனக்கு சீட்டு கொடுப்பேன்னு சொன்னால் யாருக்குமே சீட்டு கொடுக்க மாட்டோம். எனக்கு தெரியும். இந்த புக்கு படிக்கிற பழக்கம்லாம் ரொம்ப நாளாக இருக்குது. ஃபோன் என்னைக்கு வந்து கையில் சேர்ந்துச்சோ அன்னைக்கு புக்கு படிக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. புக்கு படிக்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. முழுமையாக புக்கு படிக்கிற காலம்லாம் முடிஞ்சு ரொம்ப போச்சு. இந்த ஜெனரேஷனோட நின்று இருக்கும் அது. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு ஃபோன் இல்லை. அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஃபாதர் பாலிடிக்ஸில் இருந்ததுனால நான் அந்த சூழலை தான் வளர்ந்தேன். நான் பிறந்ததுலேருந்தே அரசியல் சம்மந்தப்பட்டவர்களை பார்த்து வளர்ந்ததுனால நேச்சுரலாக அந்த சித்தாந்தத்தில் போயிட்டேன். பட் ஆனால் என்னுடைய வேர்ல்டு வியூவும் காங்கிரஸோட ஒத்துப்போம். ஏன்னா நான் வந்து ஒரு லிபரல், சோஷியல் லிபரல், எக்கனாமிக் லிபரல். நான் வந்து நிறைய நாள் வெளிநாட்டில் இருந்தேன். ஸோ தட் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சஸ் மீ. இது வந்து என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், இந்த ஓப்பனாக பேசுறது, எது பற்றியும் ரொம்ப கவலைப்படாமல் என்னுடைய சிந்தனைக்கு எது கரெக்டுன்னு படுதோ அதை ஆழமாக பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு கட்சியை நான் அலோவ் பண்ணணும்னா அது காங்கிரஸ் கட்சி மட்டும் தான் அலோவ் பண்ணும். வேறு எந்த கட்சியும் அலோவே பண்ணாது. நீங்கள் மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட்டாக இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பர்சனாலிட்டி அடியில் அந்த கட்சி இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ரிஜிடான ஒரு ஐடியாலஜியில் இருக்கும். காங்கிரஸ் தான் வந்துட்டு ஒரு ஒயிட் டென்ட். நீங்கள் வந்து சோஷியலிஸ்டாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஃப்ரீ மார்க்கெட்டாராக இருக்கலாம், நீங்கள் சோஷியல் கன்சர்வேட்டிவாக இருக்கலாம், லிபரலாக இருக்கலாம், ஒரு என்வாயர்மெண்டலிஸ்டாக இருக்கலாம், அக்ரேரியனாக இருக்கலாம், கார்பரேட் மைண்ட் செட்டோடு இருக்கலாம். எது இருந்தாலும் அகாமடேட் பண்ணுற ஒரு லார்ஜ் டென்ட் வந்து காங்கிரஸ் பார்ட்டி. அதனால நான்